வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மாதம் டிசம்பரில் பொதுக்குழு கூட்டம். ஏற்கனவே கலாய்வு கூட்டத்தில் கைகலப்பு. பொதுக்குழு கூட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு எடப்பாடிக்கே தெரியாது. தொண்டர்கள் அதை பரபரப்பாக எதிர்நோக்கி அதிமுக தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்ன இருக்குது, எப்படி போகிறாரு, என்ன முடிவெடுக்க போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய தலைகளுக்கே அது தெரிய மாட்டேங்குது. குழப்பமாக இருக்கிறது. ஒரு பக்கம் திமுகவை, அதாவது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருந்து திமுகவை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கணும், பேசுறது கிடையாது. பாஜகவை நேரடியாக ஒரு விமர்சனம் வச்சு எதையும் பேசுறது இல்லை. ஏன் இந்த முழப்பலான ஒரு விஷயம், ஏன் இப்படி ஒரு வளைந்து நெளிந்து ஏன் அவர் போகக்கூடிய ஒரு சூழல் ஏன் எடப்பாடி பழனிசாமி பண்ணுறார்? தான் ஒரு மாஸ் லீடரு, அதிமுகனுடைய ஒற்றை தலைமை நான் தான், எல்லாத்துக்கும் பொறுப்பு நான் தான், அதிகாரத்தில் நான் தான் இருக்கிறேன், என்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த அதிகார தோரணையில் கட்சியுடைய பொதுச் செயலாளருங்கிற மிகப்பெரிய உயர்ந்த அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஏன் திமுகவை கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டிருக்கிறாரு? ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து பல திட்டங்கள் அரசு கொண்டு வருது, அந்த திட்டங்கள் மக்களுக்கு பயன்பெறுகிறதா, பயன் இல்லையா, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணி எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய, மக்களுக்காக மக்கள் நலனுக்காக பேசக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து திமுகவை பெரிய அளவில் விமர்சனம் பண்ணி குரல் எழுப்புறது கிடையாது. அதே போல பாஜகவை விமர்சனம் பேசுவதற்கும் ரொம்ப தயங்குறாரு. அந்த கட்சியில் மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கிறாரு. அதனால இவர் ரொம்ப யோசிக்கிறாரா? அண்ணாமலை பேச்சை கட்டாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அவரை பற்றி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு ஒரு வேற மாதிரியான தோரணைகளை எடப்பாடி பேசுறது நம்ம பார்த்துருப்போம். கட்சியினுடைய பொது செயலாளராக இருந்துக்கிட்டு இப்படி பின்வாங்கிறதோ இல்லை முழப்பலான விஷயத்தை கொண்டு போகிறதோ, யாருக்காக இந்த சமரசம், யாருக்காக இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கன்னு புரியாத புதிராக தொண்டர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. கலாய்வு கூட்டத்தில் கைகலப்பு, இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் அது போல் நடந்தால் என்ன ஆகுமோ அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி ரகசியமான குழுக்கள் அமைத்து இந்த பொதுக்குழு கூட்டத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இங்கே வரக்கூடாதுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே பல திட்டங்கள் தீட்டியிருக்கிறதாக தகவல். ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவை கட்டி காப்பாற்றி ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக வைத்துட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த கட்சி, அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி புரிந்து கட்சியை வலுவாக ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சு அவங்க பாதுகாத்து இருந்த இந்த கட்சி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு தொண்டர்கள் பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகத்தான் இன்னைக்கு அதிமுகனுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் பலவீனமாக போய்கிட்டு இருக்கிறது எல்லாரும் அறிந்த ஒன்று தான். ஜெயலலிதா அவர்கள் கட்சி வலுவாகவும் திமுகவை எதிர்த்து நம்ம அதிமுக ஆட்சியில் வரணும், நம்மளை மீறி எதுவுமே நடந்துடக்கூடாது, நம்ம தான் அதிகாரத்தில் இருக்கணும், அதிமுக தான் ஆட்சியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அவங்க கட்சி வலு சேர்க்கறதுக்காக, கட்சி ஆட்சி பிடிக்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்களை இறங்கி செஞ்சுருக்கிறாங்க. அவர்கள் பல துரோகங்களையும் சரி பல விமர்சனங்களும் தாங்கி தான் அதிமுகவை மிகப்பெரிய அளவில் வச்சு காப்பாற்றிட்டு இருந்தாங்க. அவர்கள் சந்திக்காத பிரச்சனையா கட்சியிலிருந்து தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி தன் கூடவே இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களை கூட தப்பு செஞ்ச உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கிறது, அதன் பிறகு காலப்போக்கில் அவங்களை கட்சியில் சேர்த்துக்கிறது, பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து வீரப்பன் ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துருக்குறாங்க. பல முன்னாள் மூத்த தலைவர்கள் எல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கட்சி பலவீனமாக ஆகிடக்கூடாது, நம்ம மாபெரும் இயக்கம், பெரிய இயக்கம், எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்சி நம்ம வழிநடத்தக்கூடிய இந்த சூழலில் கட்சிக்கு எந்த விதமான பங்கமும் விளைவிடக்கூடாதுங்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் கட்டி காப்பாற்று மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுகங்கிற ஒரு கட்சியை தலைமை பொறுப்பில் இருந்துக்கிட்டு அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி கட்சி பலவீனமாக கொண்டு போகிறாரு அப்படின்னு அதிமுகவில் ஒரு அதிருப்திகரமான ஒரு சூழல் இருக்குது. பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிற பேரில் அங்கே எந்த விதமான அசம்பாவிதமோ எந்த ஒரு கைகலப்போ நடக்கக்கூடாதுன்னு பார்க்குற எடப்பாடி பழனிசாமி கட்சி ஏன் வலுவான ஒரு இயக்கமாக மாற்றக்கூடாது, ஏற்கனவே வலுவாக இருந்தது இப்போ வலுவிழுந்து இருக்கிறது, அதை எப்படி கட்டமைக்கணும், எப்படி வலு சேர்க்கணுங்கிற விஷயத்தில்
எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்கிறது. தொண்டர்கள் மட்டுமல்ல, அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சலசலப்பே இருக்குது. கலாய்வு கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும், திருப்பூர் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், இல்லை மதுரை ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் மத்தியில். அது முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், தற்போது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்காக பல பிரச்சனை இருக்குது. யாருமே மேடையில் பேச விடுறதில்ல. நத்தம் விஸ்வநாதன் கூட ஒரு கலாய்வு கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரையும் பேச விடாதீங்கப்பா, வளவலன்னு யாரும் பேசாதீங்க, என்ன பேசணும் அதை மட்டும் சுருக்கமாக பேசுங்க அப்படின்னு அந்த கட்டுப்பாடு விதிக்கிறாரு. சில பேர் மட்டும் தான் பேசணும்னு அனுமதிக்கிறாங்க. கலாய்வுங்கிறது என்ன? அங்கே நிர்வாகிகள், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் வந்து பேச அனுமதி கொடுத்தால்தான், அவர்களை பேச விட்டால் தான் அந்த களத்தில் என்ன நடக்குது, அந்த மாவட்டத்தில் என்ன நடக்குது, நிர்வாகிகள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் என்ன மாதிரியான நிலைப்பாடுக்குள்ளே இருக்கிறாங்க, கட்சியினுடைய செல்வாக்கு குறையாமல் தொண்டர்கள் அதிமுக பக்கம் தான் இருக்கிறாங்களா, இல்லை அதிருப்தியில் மற்ற கட்சிக்கு போயிருக்கிறாங்களா அப்படிங்கிற நிலைப்பாடு அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த கலாய்வு கூட்டம். இதை கூட கேட்டறிவதற்கு அங்கே இருக்கக்கூடிய கலாய்வு நடத்தக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி நியமிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஏன் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுக்கல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கிறது. நெல்லையில் நடந்த பிரச்சனையை கூட எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வச்சு, ஏன்பா அப்படிலாம் பண்றீங்க, நம்ம கட்சியில் வந்து நம்ம வலுவாக இருக்கணும், ஆட்சி மீண்டும் பிடிக்கணும்னா நீங்களாம் ஒற்றுமையா இருக்கணும், ஏன் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய இருக்கிற நீங்களே ஏன் பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டு வச்சு ஒரு சமரசமா ஒரு எச்சரிக்கை கொடுக்குற வகையில் அவர் பேசி அந்த முடிவை வந்து சரியாக கொண்டு வந்திருக்கணும். இதையெல்லாம் ஏன் எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியலங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி அதிமுக வட்டாரத்தில் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் இப்ப இந்த மாதம் டிசம்பர்ல நடக்கக்கூடிய அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை கண்டிப்பா செய்வார். எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கப்பா, என் பேச்சை கேளுங்க, நான் சரியா கொண்டு போறேன், முழு அதிகாரமும் எந்த ஒரு நல்ல முடிவும் கட்சி சார்ந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கிற வகையில நீங்க எல்லாம் கையெழுத்து போடுங்க. எடப்பாடி பழனிசாமி நான் மட்டும்தான் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், எந்த அதிகாரம் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையில தான் இந்த பொதுக்குழு கூட்டம் அமையும் அப்படிங்கிறதா நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு பல கட்சிகள் தயங்குகின்றன, யோசிக்கிறது. இப்படி இருக்கிற சூழல்ல எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு என்ன ஒன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி போனாலும் தமிழக வெற்றி கழகம் வருமா அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கடைசி நேரத்தில் என்ன மாற்றங்கள் வேண்டாலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியை வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, கூட்டணிக்கு வரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தொடர்ந்து வருது. இந்த சூழலை எப்படி எடப்பாடி பழனிசாமி எதிர்கொள்ள போகிறாங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவுடைய பலவீனத்துக்கும் ஓட்டு சரிவிற்கும் எடப்பாடி பழனிசாமி அதை எப்படி ஈடுகட்ட போறாரு, எப்படி சரி செய்ய போகிறாருங்கிற மிகப்பெரிய கேள்வி தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் வீகங்களில் சரிவு நிலைக்கு போவாரா, முன்னேற்ற பாதையில் போவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.